ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை செவ்வாயில் நல்லதொரு அற்புதம் நடக்கும். ஆம், ஆனந்த கண்ணீர் வரும். கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு உன் முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். ஏனென்றால் யோசிக்காமல் நீ செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள். உன்னுடைய கடுஞ்சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு முதல் எதிரி. அந்த கோபத்தை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி, அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள் என் செல்லமே. வாழும் காலம் சில காலம்தான். அதில் அதற்குள் எதற்கு போட்டி, பொறாமை? உனக்காக இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ சந்தோஷமாக பழகிக்கொள். நம்பிக்கை மனதில் பிறந்து விட்டால் வெற்றி கதவு திறக்கும் என்பது உனக்கு தெரியாதா? உனது நம்பிக்கையும் முக்கியமாக லட்சணம் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு உனக்கு கோபப்படுகிறாய்? சில நேரங்களில் தேவையில்லாமல் கோபப்படுகிறாய் என் செல்லமே. கோபப்படுவதால் நீ என்ன சாதித்தாய் சொல் பார்க்கலாம். கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா? கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணமே நீதான். உன் கோபம்தான் எல்லோரையும் துரத்தி அடித்து விரட்டி விட்டது. உன் முன்கோபம்தான். சில நேரங்களில் முருகன் என்னிடத்தில் நீ கோபப்படுகிறாய். உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடுகிறாய். உன்னிடத்தில் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது என் செல்லமே. ஆனால் அதை உன் கோபம் ஒன்றை முன்னின்று மறக்கச் செய்கிறது. நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? எல்லோரிடத்திலும் அன்பாக, தன்மையாக பேசு. அன்பாக பேசு என் செல்லமே. கஷ்டங்கள், துயரங்கள், வலிகள் யாருக்குத்தான் இல்லை? ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்ம வினைதான் காரணம். இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது. கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க நான் அனுப்பிய கஷ்டங்கள் என்று எடுத்துக்கொள். அந்த சமயத்தில்தான் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய். கவலைப்படாதே. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் செல்லமே. மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அதை முதலில் தெரிந்து கொள். உன் மனதில் நான் வசிக்கிறேன் அல்லவா? அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது என்பதும் உனக்கு தெரியும். என்னை காண வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன். எதற்கு தெரியுமா? நீ வளரவே இல்லை. உன் மனதளவில் சிறு பிள்ளையாகத்தான் இருக்கிறாய். உனக்கு ஆன பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் ஆரம்பித்து விட்டது. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும். அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன், கேள். என்னை தரிசிக்க வரும் என் செல்ல பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும். புரிகிறதா? அதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்கள் அவை. நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும்.
இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனதிலும் உள்ளே வர எல்லா முயற்சிகளையும் செய்யும். வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உனக்கு அறிமுகப்படுத்தும். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? சிறியதாய் இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமா? ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமா பெரிதாக? அதை போலவே சிறிதாய் இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும். அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்குத்தான் தான் பெற்ற உதவியையும் செய்யும். அவ்வாறு ஒன்றுக்கொன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும். முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. அதே போலத்தானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால் தான் நந்தவனமும் தோன்றியது. முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம், இது போதாது, வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காதல்லவா? அது தன் தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்றது. தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது. அவற்றைப் போலவே தான் மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். மனதால் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். நீ நன்றாக வாழ்வாய் என் செல்லமே. இதோ உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொண்டு வருவேன் என்பதில் துளியளவு கூட சந்தேகமில்லை. இந்த முருகப்பெருமானின் வாக்கை, என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். யாம் இருக்க பயமேன் என் செல்லமே. நிம்மதியாக நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. ஆம், உனக்கான பொழுது, நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நாளை செவ்வாயில் பல அற்புதங்கள் நடக்க இருக்கிறது என் செல்லமே. அந்த பல அற்புதங்கள் நடந்து முடிந்த பிறகு என்னை காண ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு, ஆனந்த கண்ணீருடன் முருகா முருகா என்று. நிச்சயமாக இது நடக்கும், பழிக்கும் என் செல்லமே. இதோ இந்த இரவில் நிம்மதியாக கண்ணுறங்கு. நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக கண்ணுறங்கி நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிய இந்த முருகப்பெருமான் சொல்வது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.